ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 8ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தகுதிக்கான ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பார்க்க போகிறோம். எந்த துறையில் இதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க, என்னென்ன பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க, அதற்கான முழு விவரங்கள் பார்க்க போகிறோம். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சேலம் மாவட்டத்திற்கான அஃபிஷியல் வெப்சைட்டினுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சேலம் மாவட்டத்திற்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வருவீங்க. ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா இதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 31/1/2025. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சேலம் மாவட்டத்தில் தொட்டில் குழந்தை திட்டத்தில் உள்ள காலி பணியிடங்களுக்கு தொகுப்பூதியம் அடிப்படையில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தொட்டில் குழந்தை திட்டத்தில் உள்ள 5 எண்ணிக்கை காலி பணியிடங்களை தொகுப்பூதியம் மற்றும் தகுதியின் அடிப்படையில் பணியாளர்களை தேர்வு செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தொட்டில் குழந்தை திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா காப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளர். ஸோ இதற்கு தகுதின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு. மாதாந்திர தொகுப்பூதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 7,500 தராங்க. செவிலியர், ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இந்த பதவிக்கு இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கணும். மாதாந்திர தொகுப்பூதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 7,500 தராங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உதவியாளர். ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு தகுதி கொடுத்துருக்காங்க. மாதாந்திர தொகுப்பூதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 4,500 தராங்க. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா காவலர். ஸோ இதற்கு 8ஆம் வகுப்பு தகுதி கொடுத்துருக்காங்க. மாதாந்திர தொகுப்பூதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 4,500 கொடுத்துருக்குறாங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்பணியிடங்களுக்கு நேர்காணல் குழு மூலமாக தகுதி வாய்ந்த நபர்களை தேர்வு செய்து தொகுப்பூதியம் மற்றும் தகுதியின் அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 42 வயதிற்குள் இருக்கணும். மேலும் குழந்தைகளை கையாளுதலில் முன் அனுபவம் இருக்கணும். இதற்கான விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், அரியன் 415, 4வது தளம், மாவட்ட ஆட்சியரகம், சேலம் 636001 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா 31/1/2025 தேதிக்குள் நேரில் கிடைக்க பெறுமாறு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.